மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை தற்பொழுது பார்ப்போம். பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில் உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாளப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற, நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ஒளிபரப்பு, வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது, முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி. ஆகவே அழைப்பின் பேரிலே சென்றது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அந்த கூற்றின்படிதான் அந்த மாநாட்டிலே நாங்கள் பங்கேற்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னார். அதை முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களிலும் உறுதிமொழியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் அதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.